இன்னைக்கு நிர்மல் கூட சேர்ந்து நான் ஃபன் மால் பிரான்ச்சை பார்த்துக்க போறேன். இன்னைக்கு ஷாப் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆயிட்டோம். பிகாஸ் ஸ்விக்கி கோல்டு கஸ்டமர் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தனால இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் முடிக்குமா அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் முடிக்குமான்னு ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டோம் கொஞ்ச நேரம். அண்ட் எல்லா ஆர்டரும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டானோ அதுக்குள்ளார பீக் டைம் வந்துருச்சு ஆஃப்லைன் கஸ்டமர். அந்த டைம் தான் எல்லாருக்கும் காலேஜ் முடியும் ஆஃபீஸ் முடியும். ஸோ எல்லாரும் கரெக்டாக வர டைமுங்கிறனால இன்னும் ஆர்டர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஏதோ ட்ரெஸ்லெட்ஸஸ் டே போல வெனிலால 2 பாக்ஸ் முடிஞ்சது, ரோஸ் மில்க்ல 2 பாக்ஸ் முடிஞ்சது, பிஸ்காஃப்ல 1 பாக்ஸ் முடிஞ்சு. லாஸ்ட்ல ஒரு 2-3 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ட்ரெஸ்லெட்ஸஸ் எல்லாம் போயிடுச்சு. மற்றபடி எல்லாத்துக்குமே கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இன்னைக்கு இருந்து நடுவில் ஒரு குட்டி காஃபி பிரேக் எடுத்துக்கிட்டோம். அப்பப்போ வர அந்த பீக் டைம்ல வர ரஷ்ஷை மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும். மற்றதெல்லாம் மினிமலா போயிட்டு இருக்கும். லேட்டரான அஜயும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவனை வந்து ஆர்டர் போட சொல்லிட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலி தி டே வாஸ் ரொம்ப ஹெக்டிக் தான். என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஸ்விக்கிலேருந்து கால் வருது, ஜொமேட்டோலேருந்து கால் வருது, கஸ்டமர்ஸ் கால் பண்ணுறாங்க, லக்ஷ்மல்ஸ் பிரான்ச்லேருந்து நிறைய கால்ஸ் வருது. எதை ஹேண்டில் பண்ணுறது எதை விடுறதுனே தெரியாத மாதிரி தான் இன்னைக்கு நாள் போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 13 பிளாட்டர் கிட்ட போட்டிருந்தோம். நடுவில் கொஞ்சம் மட்டில்டாவோட ஸ்டாக் இல்லாதனால திருப்பி வீட்டுக்கு போய் மட்டில்டாவை ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஆர்டர் கரெக்டாக போட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு.